இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த ஒன் பாட் ரசம் ரைஸ் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை பார்த்த உடனே எனக்கும் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு. எல்லோரும் ரசம் சாதம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பிசவலாபாத் செஞ்சு போட்டிருந்தாங்க. ஸோ ரசம் டைப்பில் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்துக்கிறேன், சாப்பாடு அரிசி தான். அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் கழுவி ஊற வச்சிடுறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து, கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் ஒரு பல்ஸ் விட்டுட்ட பிறகு ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து இதையும் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. 3 தக்காளியை நான் இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு மிளகு சீரகம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் அரை பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு பெருங்காயம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. புளி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் ஆட் பண்ணேன். எனக்கே அது புளிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதோட கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் நான் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி நான் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் கரைச்சி ஆட் பண்ணேன். ஸோ இந்த டம்ளரில் அரிசி அளந்தேன். இதே டம்ளரில் நான் 5லேருந்து 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அளந்து. அவ்வளோதான். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி துவரம்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக குக்கர் 5 விசில் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு தூவி எடுத்துக்கிட்டேன். பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் சாப்பிட்றப்ப சொன்ன மாதிரி லைட்டாக கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தக்காளி 3க்கு பதிலாக 2 போட்டிருக்கலாம். அண்ட் ஆல்சோ புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹைப் பண்ணால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம நார்மலாக செய்கிற நார்மல் தண்ணி ரசமும் இந்த பருப்பு ரசம்லாம் இருக்குது இல்லையா, தனியாக செய்வோம் இல்லையா யூஸ்வலாக, அதுவே நல்லா தான் இருக்குது. இது எந்த ஓவர் ஹைப் கொடுக்குறாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ எனக்கு ஃபேவரெட்லாம் சொல்ல மாட்டேன், பட் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ எங்கள் சமையலாம் என்னன்னு தெரியாத எங்கள் ஹஸ்பண்டே இதில் வெங்காயம் போட்டால் இது சாம்பார் சாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடைசியில். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கூட ஒரு முட்டை ஆம்லேட்டு அப்பளம் கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஓகே தான் சொல்லுவேன். ரொம்ப ஓவர் ஹைப்புக்கெல்லாம் இது வர்த்தே கிடையாது தான் சொல்வேன். ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ணோன்ட்டு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பாய்.